இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி வச்சு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. வாஷ் பண்ணி செய்வோம் பாருங்க. வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா மண்ணெலாம் இருக்கும் அதில். அதனால் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சட்னி செய்வோம். ஏன்னா தண்ணிலாம் இருந்தால் சீக்கிரமாக வதங்காது. அதுக்காக தான் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் நம்ம வதக்கும் போது ஈஸியாக வதக்கிடலாம். அதுக்காக தான் அதை புழிஞ்சு எடுக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா லைட்டாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டுனா கூட போதுமானது தான். போட்டாச்சு. பூண்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். ரொம்ப வந்து தீய விடக்கூடாது, ஓரளவுக்கு தான். அடுத்தது இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன போடணும், காஞ்ச மிளகாய் போடலாம். காஞ்ச மிளகாய் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இது தேவையான அளவுக்கு போதுமானது தான். ஏன்னா ஒரு கட்டு தான் நான் வாங்கி செஞ்சேன். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ புதினா கொத்தமல்லியை போட்டு இப்போ வதக்குவோம். வதக்கி செய்யலாம். அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் போட்டால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம போடுறது. சூடாக இருந்ததுன்னா மிக்ஸி அரைக்க கொஞ்சம் கஷ்டப்படும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிட்டு இப்போ தாளிப்பு கொடுப்போம். தாளிப்பில் எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த சட்னியில் ஊற்றிப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான்.